ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்மலா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மஷ்ரூம் சுக்கா தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை சொல்கிறதுக்கு அப்பப்பப்பா வாயே வராது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நீளமாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பழுத்த தக்காளி, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட தனியாக சோம்பு இருந்தாலும் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா. இது ஆப்ஷனல், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போது இதை அரைச்சி தனியாக பேஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் அரல்ஸ் பேனில் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நான் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை குறைன்னு அரைச்சி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது, போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுருங்க. இப்போது அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 3 கிராம்பு, ஒரு பட்டை, அப்புறம் ஒரு கல்பாசின்னு சொல்லுவோம்ல அது, அதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சி பூ போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா அந்த மஷ்ரூம் மசாலாவை கொஞ்சமாக போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெறிக்கும். கொஞ்சமாக போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பெரட்டிட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுவீங்க. கண்டிப்பாக அக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நல்லா மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக பெரட்டி விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருந்தோம்ல தண்ணி, அது அளந்தால் 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் இருக்க அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா அதில் ஊற்றி லைட்டாக ஒரு பெரட்டிட்டு நல்லா மறுபடியும் அந்த மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் அந்த சிக்கன் மசாலா நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி எடுத்துகிட்டு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு உங்கள்கிட்ட கொரியாண்டர், கொத்தமல்லி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக போட்டு தூவி இறக்கிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் போடலை. பாருங்கள், உங்களுக்கு ஃபோன் வழியாகவே வாசனை வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபி உங்களுக்கு அடுத்தடுத்து வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு. அதே மாதிரி நம்ம சேனலில் டெய்லி ரெசிபி வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். சேனலில் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.